பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 1 வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் உலகம் கொடுக்க முடியாத மெய் சமாதானத்தை தருகிற தேவன். உலகத்திலே உலக மக்களுக்கு சமாதானத்துக்காக எங்கெங்கோ ஓடுறாங்க. அதெல்லாம் டெம்பரவரி சமாதானம். அவங்க சினிமாக்காரங்களை பார்க்குறாங்க, பாடல்களை கேட்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களோட அரட்டை அடிக்கிறாங்க, எப்படியோ பொழுதை கழித்து எந்த விதத்துலையாவது அவங்க சமாதானத்துக்காக அவங்க ஓடுறாங்க, பார்க்குறாங்க, பண்ணுறாங்க. ஆனால் அந்த சமாதானம்லாம் நிரந்தரம் இல்லை. தேவன் கொடுக்குற சமாதானம்தான் நிரந்தரமான சமாதானம். உலகம் கொடுக்க முடியாத மெய் சமாதானத்தை தருகிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. பாருங்க, நம்ம தேவன் இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசமாக நம்ம இருக்கும்போது நம்ம நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கப்படுகிறோம். அப்போ நீதிமான்களாக இருக்கிற நமக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று நாம் இந்த வசனத்தில் பார்க்கிறோம். ஆமென். என் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் விசேஷித்த சமாதான கிருபையை தந்திருக்கிறார். உலக மனிதர்களுக்கு இந்த சமாதானம் கிடைக்கவில்லை. தேவனை அறிந்த பிள்ளைகள், தேவன் மேல் விசுவாசமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக வருகிற மெய் சமாதானம், அந்த சமாதானம் இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ பெரிய பணக்காரங்க, பணம் இருக்கும், ஆனால் நிம்மதியான ஒரு உறக்கம் கூட இருக்காது. அவங்களுக்கு ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நிம்மதியான உறக்கம்லாம் வரும், ஆனால் அவங்களுக்கு பணம் இருக்காது. அது மூலமாக சமாதானம் இல்லாமல் இருக்கும். இன்னும் எல்லா தரப்பட்டவர்கள், எல்லா விதமான ஜாதி பிரிவினர்கள் எல்லாருமே பார்த்தா ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க சமாதானத்தை இழந்து தான் இருக்கிறார்கள். இன்னும் மெய்யான தேவன் யார் என்று தெரியாமல் அங்கலாய்க்கிற ஒரு எம்டினஸ், அவங்க இருதயத்துக்குள்ளே ஒரு எம்டினஸ் இருக்கும். ஆனால் தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு தான் அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நிறைவு அந்த நிறைவு இருதயத்தில் வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி சமாதானத்தை ஆண்டவர் நம்ம அண்டையிலே நிரப்புகிறார். அந்த சமாதானம் உலக மனிதர்களுக்கு கிடைக்கவில்லை. தேவனை அறியாத பிள்ளைகளுக்கு கிடைக்கவில்லை. தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு மாத்திரமே ஆண்டவர் மெய்யான சமாதானத்தை, நிரந்தரமான சமாதானத்தை தந்திருக்கிறார். இவ்வேளையில் நாம் இந்த சிந்தையோடு நாம் இந்த நாளில் ஆண்டு நோக்கி ஜெபம் செய்வோமா? பாருங்க, நமக்கு இன்றைக்கு மரித்தாலும் நித்திய ஜீவன் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. எல்லாமே ஆண்டவர் நமக்கு திட்டம் தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மெய் தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நாம் பெற்ற சந்தோஷத்தை இன்னும் உலக மக்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு கிடைத்த இந்த தெய்வீக சமாதானம் எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் இவ்வேளையில் ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோமா? அன்பு இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே. அப்பா, இந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளை காணும்படியாக எனக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த 2025ஆம் வருடத்தின் ஆண்டவரே, மே மாதத்தின் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. அல்லேலூயா. 6ஆம் தேதியை காண கிருபை செய்திரே, கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. எதற்காக இந்த பூமியிலே
உருவாக்கினீரோ உம்முடைய சித்தம் உம்முடைய தீர்மானம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அப்பா, உலகம் கொடுக்க முடியாத மெய் சமாதானத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவரே அவர் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, உண்மை விசுவாசத்தோடு உம்மீது விசுவாசத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா நீதிமான்களாக நீ மாற்றியிருக்கிற ஆண்டவரே. நீதிமான்களாக மாற்றப்பட்டவர்களுக்கு ஆண்டவரே உலகம் கொடுக்க முடியாத மெய் சமாதானத்தை தந்திருக்கிறப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு அப்படியே ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் உலக மக்கள் அநேகர் ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆண்டவரே மனம் ஆண்டவரே அப்பா ஒரு நிறைவில்லாமல் ஆண்டவரே ஒரு அங்கலாய்க்கிற சூழ்நிலைகள், சமாதானத்தை தேடி அலைகிறார்கள் ஆண்டவரே. எங்கெங்கோ சமாதானத்துக்கு அலைகிறாங்க ஆண்டவரே. அப்பா இதுக்காக யோகா பண்ணுறாங்க, தியானம் பண்ணுறாங்க ஆண்டவரே. அப்பா உலக காரியங்கள் அநேக காரியங்கள் சிற்றின்பத்துக்கு ஆண்டவரே தன்னை அப்பா ஈடுபடுத்தி கொள்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். உண்மை விசுவாசித்து உம்மண்டையில் கிட்டி சேருகிறவர்களுக்கே மெய் சமாதானத்தை நீங்கள் தருகிறீங்கப்பா ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே அப்பா எங்களை தேடி வந்து இந்த கிருபையை தந்து ஆசீர்வதித்திருக்கிறீரே அப்பா. ஒவ்வொருவரையும் நீங்கள் அப்படி நிரப்புங்கப்பா. அவர்களையும் நீங்கள் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. நீங்கள் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் சமாதான தேவன் எங்களை சமாதானமாக நீங்கள் நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.